க்ளோசிங் ஆக்ஷன் செஷன். நிறைய பேருக்கு இது கிளாரிட்டி இல்லை. நானும் பல பேர்கிட்ட பேசினேன். ஒரு 3 நாளாக தூக்கம் வரல. என்ன பண்ணுன்னு தெரியல. இந்த வாரம் கான்ட்ராக்ட் மேலே போச்சு, அடுத்த வாரம் கான்ட்ராக்ட் மேலே போகலை அப்படின்னா எனக்கு டபுள் நஷ்டம். கேலண்டர் ஸ்ப்ரெட் யார் யாரெல்லாம் பண்ணாங்களோ அவங்களாம் தொலைஞ்சாங்க. இந்த ரூல் கிளாரிட்டி வர வரைக்கும் கேபிட்டல் வைப் ஆஃப் ஆகிடும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பல பேர் விபரீதமான முடிவு கூட எடுக்கலாம். ஸோ மக்கள் இன்னும் கொஞ்ச நாளைக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக. ஜீபு நேயர்களுக்கு வணக்கம். மார்க்கெட் 3:30க்குலாம் க்ளோஸ் ஆகிருச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதான் உண்மை கிடையாது. இந்திய பங்கு சந்தை இப்போ க்ளோசிங் ஆக்ஷன் செஷன் அப்படின்னு ஒன்று அறிமுகப்படுத்திருக்காங்க. இந்த க்ளோசிங் ஆக்ஷன் செஷன் அப்படின்னா என்ன, இதனால ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் வருது, பெரிய பெரிய முதலீட்டாளர்களுக்கு என்ன மாதிரியான நன்மை இதனால இருக்கு, இதை பத்தி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க ஃபுல் டைம் ட்ரேடர் குருமூர்த்தி. ஸோ நம்ம சாரை வெல்கம் பண்ணிட்டு அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ இந்த க்ளோசிங் ஆக்ஷன் செஷன் அப்படின்னா என்ன, ஃபர்ஸ்ட் இதை இந்திய பங்கு சந்தையில் அறிமுகப்படுத்துறதுக்கான அவசியம் என்ன சார்? இந்த யூஎஸ் மார்க்கெட்ஸு, இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ஸ்லாம் இது ரொம்ப நல்லாவே இருக்குது. ஓகே, இதுக்கு முன்னாடி விவேப் பேஸ்டு செட்டில்மெண்ட் இருக்கும். 3லேருந்து 3.5 பே வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு செட்டில்மெண்ட் வச்சுக்கிட்டு சரி 3 மணி 1 நிமிஷத்துக்கு மார்க்கெட் 15,000 இருக்குன்னு வச்சிங்களேன். 3 மணி 30 நிமிஷத்துக்கு மார்க்கெட் 15,100 இருக்குது அப்படின்னாக்கா வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸ்ன்னு போட்டு 15,000, 29,30 இல்லாட்டி 29,60 அப்படின்னு ஒரு நம்பர் ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க. இதுதான் ஆல்மோஸ்ட் ஃபார் டிகேட்ஸ் இது மாதிரி தான் இருந்தது. இதில் நிறைய கொஞ்சம் மேனிப்புலேஷன் நடக்குது. ட்ரூ ப்ரைஸ் கண்டுபிடிக்க முடியல அப்படின்றதுக்காக இந்த க்ளோசிங் ஆக்ஷன் செஷன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது 15:15 வரைக்கும் F&O ஸ்டாக்ஸ்லாம் ட்ரேட் ஆகிட்ருக்கும். ஒரு 5 நிமிஷம் கேப் இருக்கும். அதுக்கப்புறம் நிஃப்டி ஸ்பாட்டு மூவ் ஆகாது, ஆப்ஷன் மூவ் ஆகும். அந்த ஈக்விட்டி இருக்கு இல்லையா, ஹெவி வெயிட்ஸ், HDFC பேங்க், TCS, ரிலையன்ஸ், இது மாதிரி ஷேர்ஸும் மூவ் ஆகும். அதை வச்சுக்கிட்டு தே ஃபைண்ட் தி பெஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ரூல் கொண்டு வந்திருக்காங்க. ஆரம்பித்து ஒரு 4 நாள் தான் ஆகுது. இட் ஹஸ் பீன் நாட் ஸோ சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு எனக்கு தோணுது. சரி, இது என்ன அப்படின்னாக்கா ஒரு ஈக்குவிலிபிரியம் கொண்டு வரணும் அப்படின்னு தான் இதோட நோக்கம். விவேப்ன்றது ஒரு ஈக்குவிலிபிரியம், ஹையும் லோவையும் எடுத்துகிட்டு அதில் விவேப் ஸ்டாண்டர்ட் லைனுக்கு செட்டில்மெண்ட் கொடுத்துட்ருந்தாங்க. விச் வாஸ் குட் ஆக்சுவலி. ஓகே, ஓரளவுக்கு டீவியேஷன் இருந்தால் கூட ஒரு 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் டீவியேஷன் இருக்கும். கடைசி ஒரு 3 நாளில் மட்டுமே மார்க்கெட் 1 நிமிஷம் கேண்டில் 6 சிக்மா மூவ், 14 சிக்மா மூவ்லாம் கொடுத்துருக்கு. 14 சிக்மா மூவ்ன்றது ஒரு பிளாக் ஸ்வான் ஈவெண்ட் மாதிரி. ஓகே, ஒரு 100 வருஷத்துக்கு ஒரு நடக்கக்கூடிய விஷயம் கடைசி 3 நாள் நடந்துருச்சு. ஓகே, இதில் ஏதோ கொஞ்சம் இல் தாட் அவுட்டோ ஆர் இல் ரோல்ட் அவுட்டோ, ஒழுங்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணலையோ அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. ரீட்டெயிலர்ஸ் இந்த சமயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். மேபி இது ஒரு கிளாரிட்டி வர வரைக்கும், இல்லாட்டி இதை வித்ட்ரா பண்ணாலும் நல்லதுன்னு எனக்கு தோணுது. அந்தளவுக்கு ட்ரமேட்டிக்காக ட்ரக்கோனியானாக இருக்க மாதிரி தோணுது. திஸ் மை பர்சனல் ஒப்பீனியன். ஓகே, டிஸ்க்ளைமர் கவெட் போட்டுங்க. ஸோ திஸ் அபவுட் தி க்ளோசிங் ஆக்ஷன் செஷன். நிறைய பேருக்கு இது கிளாரிட்டி இல்லை. நானும் பல பேர்கிட்ட பேசினேன். மேபி இன்னும் ஒரு வாரம் போச்சு அப்படின்னாக்கா ஒரு கிளாரிட்டி வரலான்னு நினைக்கிறேன். ஓகே சார், கண்டிப்பாக. இப்போ இதை இவ்வளோ டிஃபிகல்ட்டாக இவ்வளோ டஃப்பாக நீங்கள் சொல்கிறீங்க. பட் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு புதுமையான ஒரு விஷயம் கொண்டு வரும்போது கண்டிப்பாக அதை ப்ரீ செக் பண்ணியிருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி பண்ணி தானே அதை கொண்டு வந்திருப்பாங்க. பட் நீங்கள் அது டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்கு இதை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது, அவங்களுக்கான டிப்ஸ் என்ன, அதை பற்றி சொல்லுங்கள் சார். இப்போ மார்க்கில் நீங்கள் செக் பண்ணுறது வேறு, ஒரு மாடலிங் போட்டு செக் பண்ணுறது வேறு, லைவ் மார்க்கெட்டில் செக் பண்ணுறது வேறு. இந்த வடிவேல் ஒரு காமனில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டாக்டர் ஒருத்தர் இருப்பார், ஒரு போலி டாக்டர், வரவங்களாம் ஊசி போடுவார் இல்லையா. அந்த ஊசி போடுறதுக்கு ஒரு பாட்டி அனுப்பி வைக்கும், ஆள் அனுப்பி வைக்கும். இதை மாதிரி நம்மளை வச்சு ரீட்டெயிலர்ஸை வச்சு கொஞ்சம் ஊசி போட்டு கற்றுக்குறாங்களோ அப்படின்னு தோணுது. திஸ் நாட் தி ஃபஸ்ட் டைம். இந்த வீக்லி செட்டில்மெண்ட்டு, பேங்க் நிஃப்டி வீக்லி செட்டில்மெண்ட்டு, ஃபின் நிஃப்டி வீக்லி செட்டில்மெண்ட்டு, பேங்க் எக்ஸ் வீக்லி செட்டில்மெண்ட்டு, இது மாதிரி எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்க. ஓகே, 5 நாளும் 5 செட்டில்மெண்ட் இருந்தது இல்லையா. இதில் பல கோடி பேர், பல கோடி ரூபா, 1,05,000 கோடி அப்படின்றாங்க. நீங்கள் எக்ஸலில் போட்டிங்கன்னா அந்த நம்பர் போட்டால் அப்படின்னு காமிக்குது, வரமாட்டேங்குது. அவ்வளோ கோடி தொலைச்சிருக்காங்க. நம்ம சொன்னதே 1,05,000 கோடினா இன்னும் எவ்வளோ தொலைச்சிருப்பாங்கன்னு தெரியல இல்லையா. அதுவும் வெல் தாட் அவுட் பிளான் மாதிரி தான் தோணுச்சு. கரெக்ட் தானே? எல்லோரும் 1,05,000 கோடி 1,50,000 கோடி தொலைச்ச பிறகு
சாரிங்க தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி விட்ரா பண்ணிட்டாங்க. ஓகே, அதை கொண்டது தப்பு. இவ்வளோ சீக்கிரம் அதை விட்ரா பண்ணதும் தப்பு. அதை இன்னும் கொஞ்சம் எவால்வ் பண்ண வச்சு மக்களுக்கு எஜுகேஷன் கொடுத்து எதாவது பண்ணியிருக்கணும். 1.5 லட்சம் கோடி உங்களை தொலைக்க வச்சுட்டு சாரிங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கு? ஸோ திஸ் நாட் தி ஃபர்ஸ்ட் டைம் இட்ஸ் ஹேப்பனிங். த காஸ்ட் ஆஃப் இட் இஸ் போர்ன் பை தி ரிட்டெயிலர்ஸ். ஜெயின் ஸ்ட்ரீட்னு ஒருத்தர் 45,000 கோடி அடிச்சுன்னு போயிட்டான். ஓகேவா, 4,000 கோடி ஃபைன் போட்டாங்க. உங்களுக்கு 45,000 கோடி கொடுக்குறேங்க, 45,000 கோடி உங்களை சம்பாதிக்க விட்றேன், 10,000 கோடி ஃபைன் கட்டினா என்ன பண்ணுவீங்க? நீங்கள் சந்தோஷமாக கொடுப்பீங்களா? கொடுக்கலாம். நான் 44,000 கோடியே திருப்பி கொடுப்பேன். 44,999 கோடி கொடுத்து எனக்கு 1 கோடி வந்தால் போதுங்க. அவங்க 4,000 கோடி ஃபைன் போட்டு விட்டாங்க. கரெக்டாக? ஸோ இது மாடலிங்க்கும் ஆக்சுவலுக்கும் தர் பி டிஃப்ரென்ஸ்னு தெரியணும். ஒரு ரெக்கே பண்ணணும், ஒரு மார்க் பண்ணணும், எங்கிட்ட கேட்கணும். ஐஎம் பார்ட்டிசிபெண்ட்டில் ஒரு பேப்பர் கொடுத்து உங்களோட சஜஷன் கொடுங்கன்னு சொல்லிட்டு 1 கோடி இன்வெஸ்டர்னா 1 கோடி இன்வெஸ்டருக்கும் புரிய வைக்கணும்ல. நேற்று 3 நாளில் மட்டும் நான் 14 சிக்மா மூவுங்க 200 பாயிண்ட் ஒரு நிமிஷம் கண்ணில் தகச்சு போயிட்டோம். நாங்களாம் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஓகே, மார்க்கெட் 3:15 மணி 24,600 கால் 18 ரூபா இருக்குது. நானும் ஒரு 30 ரூபா ட்ராக் பண்ணிகிட்ருக்கேன். இது வரைக்கும் இந்த மாதிரி பார்த்ததில்ல. ஓகே, 18 ரூபா இருக்குது. அவங்க மேலே போனது 18 ரூபா போனது 75 ரூபா. விச் கனாட் ஹேப்பன். ஓகே, இப்போ 18 ரூபாய்க்கு வால்யூம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா 210 கோடி வால்யூம். ஓகே, 18 ரூபாயிலேருந்து 75 ரூபா போயிட்டான். 210 கோடி இன்ட்டு 50 ரூபா அவ்வளோங்க, பெரிய பைசா இல்லையா? யாரும் தொலைச்சிருக்கான், ரைட்டை தொலைச்சிருக்கான், பையர் சம்பாதிச்சிருக்கான். 3.25 மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு மார்க்கெட் வந்து 24,650 போகுதுன்னு தெரிஞ்சிருக்கு. அவனுக்கு எப்படி தெரியும்? தேர் இஸ் சம் கொல்யூஷன் சம்திங் had happened இல்லையா? இல்லாட்டி 20 வருஷமாக நடக்காது, இன்றைக்கி நடக்கும்னு எதிர்பார்த்து நீங்கள் வந்து லாட்ரி டிக்கெட் வாங்குறீங்க மேடம். 1 கோடி லாட்ரி டிக்கெட் வாங்குறீங்க. எவ்வளோ லாட்ரி டிக்கெட் வாங்குவீங்க? ஒரு 2-3 10 வாங்குவீங்க இல்லையா? அவன் 1 கோடி விழப்போதுன்னு சொல்லிட்டு 10 லட்சம் லாட்ரி டிக்கெட் வாங்கியிருக்கான். யாராவது பண்ணுவாங்களா அப்படி? 10 லட்சம் லாட்ரி டிக்கெட் வாங்கியிருக்கான். 18 ரூபா 75 ரூபா போயிடுச்சு. இதோட நோக்கம் என்ன அப்படின்னாக்கா, விவேப்புக்கு ஒரு அனாமலிஸ் இருந்தது. ஓகே, அந்த அனாமலிஸை சரி பண்ணிவிட்டு இது பெட்டர் ப்ரைஸிங் மெக்கானிசம் வரணும் தான் பண்ணது. பட் 3 6 சிக்மா மூவ் நேத்திக்கு என்ன நடந்ததுனாக்கா, நிஃப்டி வந்து 1 நிமிஷத்தில் 70 பாயிண்ட் அப்பு, அடுத்த 20 செகண்டில் 80 பாயிண்ட் டவுனு, அடுத்த 10 செகண்டில் 60 பாயிண்ட் அப்பு. அப்படின்னா கிட்டத்தட்ட 240 பாயிண்ட்டு வித்தின் அ மேட்டர் ஆஃப் 2 மினிட்ஸ் நடந்திருக்கு. யூ கேன் செக். ஓகே, ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எஸ்பெஷலி ரீட்டைலர்ஸ் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். நிறைய கான்செப்ட் கற்றுட்ருப்பாங்க. கேலண்டர் ஸ்ப்ரெட்னு ஒன்று கற்றுட்ருப்பாங்க. யாரெல்லாம் நேற்றுக்கு முன்னாடி கேலண்டர் ஸ்ப்ரெட் பண்ணாங்களோ அவங்களாம் பல லட்சம் தொலைச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னா, கேலண்டர் ஸ்ப்ரெட் என்ன பண்ணுவாங்க, நான் அடுத்த வாரம் கான்ட்ராக்டாக வாங்குவேன், இந்த வாரம் கான்ட்ராக்டில் விற்பேன். ஓகேவா? இந்த வாரம் கான்ட்ராக்ட் விற்றுட்டு மேலே போனால் நஷ்டம். அடுத்த வாரம் கான்ட்ராக்ட் மேலே போயிடுச்சுன்னு வச்சிங்கன்னா அந்த நஷ்டத்தை இது ஈடு கட்டிடும். இந்த வாரம் கான்ட்ராக்டை நான் 20 ரூபாய்க்கு விற்றுட்டேன், அவன் 80 ரூபாய்க்கு போயிட்டான் அப்படின்னு வச்சுங்க, எனக்கு 20 ரூபா 80 ரூபா 60 ரூபா நஷ்டம். அடுத்த வாரம் கான்ட்ராக்ட் நான் வாங்கியிருக்கேன் இல்லையா, அவன் ஒரு 40 ரூபா மேலே போயிடுவான். ஸோ எனக்கு அந்த நஷ்டமும் இந்த லாபமும் ஆஃப்செட் ஆகிடும். இப்போது இந்த வாரம் கான்ட்ராக்ட் மேலே போச்சு, அடுத்த வாரம் கான்ட்ராக்ட் மேலே போகலை அப்படின்னா எனக்கு டபுள் நஷ்டம். கேலண்டர் ஸ்ப்ரெட் யாரெல்லாம் பண்ணாங்களோ அவங்களாம் தொலைஞ்சாங்க. ஸோ இதுக்கு ஒரு கிளாரிட்டி வர வரைக்கும், மார்க்கெட் செட்டில் ஆகிற வரைக்கும், ஒரு ரூல்ஸை இன்னும் கொஞ்சம் கரெக்டாக டிஃபைன் பண்ணுற வரைக்கும் ரீட்டைலர்ஸு முடிஞ்ச வரைக்கும் இந்த கேலண்டர் ஸ்ப்ரெட்டு, ரேஷியோ ஸ்ப்ரெட்டு தயவுசெய்து போயிடாதீங்க. 1 வாங்கிட்டு 5 விற்கிறேன், 5 விற்றுட்டு 10 வாங்குகிறேன், இதெல்லாம் போனாக்கா கேபிட்டல் வில் பி வைப்ட் ஆஃப் இன் நோ டைம். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அடுத்த 1 வாரம் 10 நாள் 1 மாதம் இந்த டஸ்ட்டு செட்டில் ஆகிட்டு இந்த ரூல் கிளாரிட்டி வர வரைக்கும், இந்த ரூலை ஒழுங்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணுற வரைக்கும் கேலண்டர் ஸ்ப்ரெட்டு, ரேஷியோ ஸ்ப்ரெட்டு, ரைட்டிங் அகெயின்ஸ்ட் 2 வாங்குகிறேன், பையிங் அகெயின்ஸ்ட் 2 ரைட் பண்ணுறேன், இதெல்லாம் பண்ணாக்கா இட் இஸ் அ ஷூர் ஷாட் டிகாக்ஷன் ஃபார் ஃபெயிலியர். கேபிட்டல் வைப் ஆஃப் ஆகிடும். ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். பல பேர் விபரீதமான முடிவு கூட எடுக்கலாம். அதனால்
இந்த சிஏஎஸோட கிளாரிட்டி வர வரைக்கும், இதை ஒழுங்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணுற வரைக்கும், கேலண்டர் ஸ்ப்ரெட்டில் ஒழுங்காக மூவ் ஆகிற வரைக்கும், கேலண்டர் சென்ட் பண்ணக்கூடாது, ரேஷியோ ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது, ரைட்டிங் எகெயின்ஸ்ட்டு ஒரு லாட் வாங்க இதெல்லாம் பண்ணக்கூடாது. இதை கிளாரிட்டியாக வச்சுனாக்கா சேஃபாக இருக்கலாம். ஓகே சார், கண்டிப்பாக. இப்போ வந்து இதில் வந்து க்ளோசிங் ப்ரைஸ் வந்து எப்படி நிர்ணயிக்கப்படுது சார்? இப்போ நார்மலான ஒரு மார்க்கெட் க்ளோசிங் ப்ரைஸ்க்கும் இதுக்கும் என்ன வித்தியாசத்தை நம்மளால் பார்க்க முடியும்? இந்த வித்தியாசம் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணால் நிஃப்டி ஸ்பாட் மூவ் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா, டிக்கர் மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ நமக்கு நிஃப்டி ஸ்பாட் மூவ் ஆச்சுனாக்கா அண்டர்லைன் மூவ் ஆச்சு, எனக்கு ஆப்ஷன் மூவ் ஆச்சு, ஃப்யூச்சர் மூவ் ஆச்சுன்னு தெரியும். அது மூவே ஆக மாட்டேங்குது. ஓகே, என்னால் 50 பார்க்க முடியாதுல்ல. நிஃப்டி 50 இருக்குது, 50 ஸ்டாக்கும் மஹிந்திரா மேலே போச்சு, இன்ஃபோசிஸ் மேலே போச்சு, டிசிஎஸ் மேலே போச்சு, 50 என்னால் பார்க்க முடியாது. 50 பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி தான் நிஃப்டி பார்க்குறோம். ஓகே, நிஃப்டி 50 அங்கேயே நிற்குது இண்டெக்ஸு. மற்ற 50 எப்படி பார்த்து நான் கண்டுபிடிக்கிறது? எவனுக்கு எவ்வளோ வெயிட்டேஜ்? ஓகே, ரிலையன்ஸ் ஜாஸ்தி வெயிட்டேஜா, இன்ஃபோசிஸ் ஜாஸ்தி வெயிட்டேஜா, இவன் இவ்வளோ மூவ் ஆனாக்கா இவன் இவ்வளோ மூவ் ஆகும், இது எப்படி நம்ம கால்குலேட் பண்ண முடியும்? ஐ ஷுட் ஹேவ் அ சூப்பர் கம்ப்யூட்டர் டு டூ தட். அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் ஒரு இண்டெக்ஸே கொண்டு வந்திருக்கோம். இண்டெக்ஸ் மூவ் ஆகாது, 50 ஸ்கிரிப்பும் மூவ் ஆகும், 50 ஸ்கிரிப் எப்படி மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் வந்து இட் இஸ் பேக். என்னால் அப்ஜெக்டிவ் அனாலிசிஸ் பண்ண முடியல, ஒரு சப்ஜெக்டிவ் அனாலிசிஸ் தான் பண்ண முடியுது, விச் இஸ் நாட் தி வே. ஓகே சார், இப்போ வந்து ரீட்டைல் ட்ரேடர்ஸாக இருக்கட்டும், இப்போ வந்து இன்ட்ராடே ட்ரேடர்ஸாக இருக்கட்டும், இதில் வந்து 2 பேரில் யாருக்கு வந்து இதற்கு வந்து அதிகமான ஒரு நன்மை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது? 2 பேருமே இதை எப்படி வந்து டீல் பண்ணணும் சார்? இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்க்கு 50-50 சான்ஸு. ஓகே, பட்டா பாக்யா அப்படின்னு சொல்லிட்டு 50-50 சான்ஸு. இந்த பொசிஷனல் ட்ரேடர்ஸ்க்கு கொஞ்சம் ரொம்ப டென்ஸ் தான், எஸ்பெஷலி இந்த கேலண்டர் ஸ்ப்ரெட்டு இது மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் டென்ஸ் தான். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், கணிக்கவே முடியல. எனக்கு ஐ யூஸ் டு டெல், கொஞ்சம் பெருமையாக கூட பேசுவேன், ஐ ஹவ் 1 into 35 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லிட்டு இருப்பேன். ஒரு 3 நாளாக தூக்கம் வரல. என்ன பண்ணுன்னு நினச்சல, நாம் ஏதோ புளியங்கொட்டைக்கு பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா, பெரிய பெரிய ஆட்கள் பல லட்சம் கோடி போட்டுட்ருக்காங்கல்ல. பீப்புள் வில் பி வைப்ட் ஆஃப் ஃப்ரம் தி சிஸ்டம் இல்லையா? மக்கள் நினச்சா பயமாக இருக்குது. ஸோ மக்கள் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதை டோல் இன்ட்ராடே ட்ரேடர் இருந்தாக்கா 50-50 பட்டா பாக்யம் அப்படின்ட்டு. பொசிஷன் இருந்தாக்கா அது எஸ்பெஷலி கேலண்டர் ஸ்ப்ரெட்டு ரேஷியோ ஸ்ப்ரெட் பண்ணுறவங்க தொலைஞ்சாங்க, 1 மாதத்துக்கு சைட் லைனில் இருங்க. இதோட கிளாரிட்டி வர வரைக்கும் கேபிட்டல் சேஃப் வச்சுக்க. கேஷ் இஸ் அ பொசிஷன் 2, இந்த வார்த்தை ஞாபகம் வச்சுங்க. ஓகே சார், இப்போ வந்து இதில் வந்து என்னென்ன சேலஞ்சஸ்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது சார்? இந்த ட்ரேடிங்கில் புதிய சேலஞ்சஸ் ஏதாவது வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? இன்று புதிதாய் பிறந்தோம் அப்படின்னு தான் நினைக்கிறோம். இது அப்பப்போ நடந்துகிட்ருக்கு. 2017-18 பார்த்தீங்கன்னாக்கா 3500 தான் நான் நிஃப்டி ஒரு லாட் வாங்கிடலாம். என்கிட்ட 1 லட்ச ரூபா கேபிட்டல் இருந்ததுனாக்கா நான் 15 லாட் நிஃப்டி வாங்குவேன். கிட்டத்தட்ட ஒரு 100 டைம்ஸ் லீவரேஜாக கொடுத்துருந்தாங்க, 50 மடங்கு லீவரேஜாக கொடுத்துருந்தாங்க. 2020 செப்டம்பரில் என்ன பண்ணாங்கனாக்கா இவ்வளோ லீவரேஜ் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே ஒரு 80% குறைச்சிட்டாங்க. என்கிட்ட வந்து அட்லீஸ்ட் 60,000 இருந்தால் தான் நான் நிஃப்டி வாங்க முடியும்னு கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து 2.5 லட்சம் இருந்தால் தான் கொண்டு வரணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் 3500 இருந்தால் ஒரு நிஃப்டி வாங்கி பழக்கப்பட்டவங்க திடீர்னு 2 லட்சம் வாங்கிட்டா என்ன பண்ணுவீங்க? யூ வில் கெட் ஸ்ட்ரக் இல்லையா? நான் பக்கத்தில் கோல் அடிக்கிறவன் கோல் போஸ்ட்டை மாற்றி வச்சா அப்படி இருக்கும். அது மாதிரி அடிக்கடி நடந்துகிட்ருக்கு. இது ஒரு எனக்கெல்லாம் பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு வச்சுங்க. கொஞ்சம் சேஃபாக தான் ட்ரேட் பண்ணுவேன், ரேஷியோ ஸ்ப்ரெட்லாம் போக மாட்டேன். பட் தெர் ஆர் பீப்புள் ஹூ டூ ரேஷியோ ஸ்ப்ரெட். பெரிய பெரிய ஆட்கள், நான் சொல்கிறது பிக் ஷாட்ஸ், அவங்களாம் ஷாக்கில் இருக்காங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்காங்க. ஸோ இது டெஃபினட்டாக வந்து பீப்புள் ஹவ் டு ஹாவ் அ கிளியர் லுக் இன் டு இட். ஓகே சார், கண்டிப்பாக. இப்போ நீங்கள் வந்து இவ்வளோ பிரச்சனைகள் வந்து அதில் சொல்லும் போது இப்போ ட்ரேடர்ஸ்லாம் என்ன பண்ணுறது சார்? இப்போ கொஞ்ச நாள் வந்து ட்ரேட் பண்ணாமல் ஸ்டாப் பண்ணலாமா, இல்லை அடுத்து அவங்க என்ன பண்ணுறது? ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ஃபுல் டைம் ட்ரேடர், நீங்களே வந்து இந்த ஒரு விஷயத்தினால ஒரு திகச்சு போய் இருக்கும் போது மற்ற ட்ரேடர்ஸ்லாம் இப்போ எப்படி ஃபீல் பண்ணுவாங்க? ஸோ இந்த டைமில் அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறது? நான் நேற்றுக்கு ஒரு ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணேன். ஒரு 250-300 பேர் வந்தாங்க. 250-300 பேருமே தேவர் க்ளீன் போல்டு. என்னன்னே தெரியல. நாங்கள் எல்லாருமே வந்து கண்ணை மூண்டு ஒரு அந்த ஒரு 10 கண்ணு தெரியாதவங்க யானையை பிடிச்சிட்டு இதுக்கு கால் தலை அப்படி சொல்லிட்டு பண்ணுற மாதிரி அந்த 250 பேரில் ஒரே ஒருத்தர் கூட கிளாரிட்டி இல்லை இந்த சிஏஎஸ்னால் என்னன்ட்டு. இத்தனைக்கும் அதை அட்டன் பண்ணலாம்
இது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஹூஸ் ஹூ அவங்க புலம்புறாங்க. ஸோ தெர் இஸ் சம்திங் ஒரு கிளாரிட்டி இல்லை டெஃபினட்டாக. ஸோ ரீட்டைல் ட்ரேடர்ஸ் ரொம்ப ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். இதுக்கு ஒரு என்ன சொல்கிறது ப்ரைஸிங் மெக்கானிசம் ஒழுங்காக கண்டுபிடிக்க கொண்டு வரணும். இப்போ யூஎஸில் பண்ணுறாங்கனாக்கா யூஎஸ் மார்க்கெட் 23.25 மணி நேரம் ஒர்க் பண்ணுது. ஒரு 1/4 மணி நேரம் சும்மா சர்வர் ஆஃப் பண்ணி வைக்கிறாங்க, அவ்வளோதான் இல்லையா. சிஎஃப்டின்னு சொல்லிட்டு அங்கே இருக்குது. ஸோ மார்க்கெட் முடிஞ்சால் கூட சிஎஃப்டி இருக்கும். ஸோ ஐ கேன் ஹெட்ஜ் மை பொசிஷன், அங்கே விற்றுட்டு திருப்பி வாங்க பார்க்கலாம். ஓகேவா. ஸோ அந்த ஊருக்கு இது செட் ஆகும், இந்த சிஐஎஸ்ன்னு செட் ஆகும். நம்ம ஊரில் சிஎஃப்டின்ற கான்செப்டே இல்லையே. ஓகே இல்லையா. ஸோ அவன் அதை பண்ணுறான்னா அதை நம்ம வி ஆர் கம்பேரிங் ஆப்பிள் வித் அன் ஆரஞ்ச். 24 மணி நேரம் ஒர்க் பண்ணுற மார்க்கெட்டு அவன் சிஏஎஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஏதோ மார்க்கெட் ஷூட்டப் ஆச்சுன்னா கூட ஐ ஹாவ் ஆப்ஷன் டு யூஸ் சிஎஃப்டி டு ஹெட்ஜ் மை பொசிஷன். இங்கே சிஎஃப்டின்ற பொசிஷன் இல்லையே. 3:40 வரும், அடுத்த 9:15 மணி வரைக்கும் எனக்கு வழியே இல்லைல்ல. அந்த கடைசி 1 நிமிஷம் கேண்டில் நீங்கள் வந்து 200 பாயிண்ட் மேலே தூக்கின்னு போனீங்கன்னாக்கா என்ன பண்ண முடியும்? இன்னொன்று இதில் என்னன்னாக்கா எல்லா வாரம் கான்ட்ராக்டும் மேலே போச்சுன்னா பிரச்சனை கிடையாது. ஓகேவா. முந்தானத்திக்கு 24,400 கால் 224 ரூபா. ஓகேவா. மார்க்கெட் வென் டு 24,600 ஆட் போயிடுச்சு. ஓகே, 224 ரூபாவில் இருக்கான். யூ ஷுட் பி ப்ரைஸ் 320 350 ஆட். ஸோ அடுத்த வாரம் கான்ட்ராக்ட் ஏறலை, இந்த வாரம் கான்ட்ராக்ட் மட்டும் ஏறுது. ஓகேவா. நான் அடிக்கடி இந்த ஜோக் சொல்லுவேன். ஒரு ஃப்ரெண்டு வந்து நான் மார்க்கெட் போனடா, கொஞ்சம் சைக்கிள் கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டானா. அவன் சொன்னான், என் பொண்டாட்டி ரசம் வச்சுட்டுருக்கா, சைக்கிள் கொடுக்க மாட்டேன்னா. எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா பொண்டாட்டி ரசம் வைக்கிறதுக்கும் சைக்கிள் கொடுக்க மாட்டேன்றதுக்கு என்ன சம்மந்தம்னா, உனக்கு சைக்கிள் கொடுக்கலாம் முடிவு பண்ணிட்டேன், அது நான் என்ன காரணம் வேணாலும் சொல்லுவேன் அப்படி ஒரு ஜோக் சொல்லுவாங்க. அதை மாதிரி நமக்கு பைசா கொடுக்கக்கூடாது அப்படி முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்காக இது மாதிரி ட்ரமாட்டிக்காக ட்ரக்கோனியனாக ரூல்ஸை மாற்றுறாங்களோன்னு தோணுது. ஓகே, டெஃபினட்டாக தி இண்டஸ்ட்ரி அசோசியேஷன் ஷுட் டேக் இட் ஃபார்வர்ட். கண்டிப்பாக ஒரு டஃப்பான சுச்சுவேஷன் தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு புரியல, உங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற யாருக்கும் புரியல. நான் 250 பேர் அவங்கள்ட்ட பேச அவங்களுக்கு புரியல. எங்களுக்குலாம் புரியாமல் எப்படி தான் ட்ரேட் பண்ணுறது? பண்ணுறவங்களுக்கு அது ஃபஸ்ட்டு புரியணும்னு சொல்கிறீங்க. பண்ணுறவங்களுக்கு புரியணும்ல. நீங்கள் ஏதோ இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்க, யூ ஷுட் எஜுகேட்டர்ஸ் இல்லை. சீரியஸ்னா என்னன்னு சொல்லி ஒரு எக்ஸ்பிளைன் டூ இட் வீடியோ, ஒரு எக்ஸ்பிளைன் வீடியோ போடலாம் இல்லையா. ஏதோ ஒன்று போட்டிங்க. நாங்கள் 15-18 வருஷமாக ஒன்று தான் பார்த்துருக்கோம். 50 பாயிண்ட் அவே கால் ஆப்ஷனு 5 பைசா இருக்கும், இதுதான் பார்த்துருக்கோம். 150 பாயிண்ட் அவே கால் ஆப்ஷனு 16 ரூபா இருக்குது. இது வரைக்கும் வாழ்நாளில் பார்த்ததில்ல. ஓகேவா. இப்போ அல்கோஸ் இருக்குல்ல, ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு 20-30% ஆஃப் இந்தியன் ஈக்விட்டிஸ் ரன்னிங் ஆன் அல்கோஸ். கரெக்டாக அல்கோஸ் என்ன நினைக்கும், இது ஸ்பாட் மேலே போச்சுனாக்கா கால் மேலே போகணும், புட்டு கீழே இறங்கணும். இதானே அல்கோவில் கோடு எழுதுவோம். ஸ்பாட் மேலே போகிறது, காலும் மேலே போகிறது, புட்டு டபுளாக மேலே போகிறது, திடீர்னு பார்த்தா புட்டு கீழே இறங்குது. ஓகே, இந்த டெர்மினேட்டர் பார்ட் 3 படம் பார்த்தீங்களா? ஆமாம் சார். இந்த ஃப்யூச்சர்லேருந்து T800 T1000 சொல்லிட்டு 2 ரோபோ வரும். ஒரு நல்ல ரோபோ, கெட்ட ரோபோ. அந்த நல்ல ரோபோ வந்து அந்த பையனை காப்பாற்றும், கெட்ட ரோபோ அந்த பையனை கொலை பண்ணணுன்ட்டு வரும் இல்லையா. அது மாதிரி இவங்க நமக்கெல்லாம் நல்ல அல்கோ சொல்லி கொடுத்துட்டு பேஷ் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள், ஸ்பாட் மேலே போச்சுன்னா கால் மேலே போகும் அப்படின்னு நினச்சிங்க, ஸ்பாட் மேலே போச்சுன்னா புட்டு கீழே இறங்கும்னு நினச்சிங்க, இதான் ரூலு அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுத்து மார்க்கெட் அப்சர்வாக பிஹேவ் பண்ணுது. ஓகே, இன்னைக்கு ஓகேவா. மார்க்கெட் வந்து 24,604. ஓகே, 24,640 பீப்புள் கேன் வெரிஃபை. ஓகே, மார்க்கெட்டு 24,604 15 பாயிண்ட் தான் மேலே இருக்கான். 24,400 கால் 50 பாயிண்ட் 60 பாயிண்ட் மேலே இருக்கான் லோலேருந்து. ஸோ அல்கோ எழுதுறோம்னு நினைப்பான். மார்க்கெட் 20 பாயிண்ட் மேலே போச்சுனாக்கா 0.8 டெல்டா ஆப்ஷனு 50 பாயிண்ட்டுக்கு 5 பாயிண்ட்டுக்கு 4 பாயிண்ட் மேலே போகும் தான் கோடு எழுதுவோம் இல்லையா. மார்க்கெட் 5 பாயிண்ட் மேலே போகிறது, கால் ஆப்ஷன் வந்து 45 பாயிண்ட் மேலே போச்சுன்னா என்டையர் திங்ஸ் கெட் அன்செட்டில்டு இல்லை. கண்டிப்பாக இந்த ரோபோ படத்தில் வெட்டுனா வெட்டுவான்ல, அது மாதிரி ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் பண்ணி விட்ருவோம். ஸோ மேனுவலாக ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு, இந்த அல்கோ பண்ணுறவங்களுக்கு இது இன்னும் கொஞ்சம் டேஞ்சரஸ்
டைம்ஸ். ஓகே சார். இப்போ வந்து இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட், இந்த இடிஎஃப் இந்த மாதிரி டெரிவேட்டிவ் மார்க்கெட்ஸ்ல வந்து இந்த க்ளோசிங் ஆக்ஷன் வந்து எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் நீங்க நினைக்கிறீங்க சார்? இதில் பெருசாக இடிஎஃப்ல தான் பெருசாக எஃபெக்ட் இருக்காது. ஏன்னா அது லாங் டேர்ம் தானே. எல்லோரும் அன்றைக்கே வந்து விட்ரா பண்ண போகிறேன், அன்றைக்கே ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்க்காத ஏரியா அது. லாங் டேர்ம் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் ஷார்ட் டேர்மில் தான் நமக்கு அதில் பிரச்சனை. ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்ட் ஆகிறதுக்கு இது பிரச்சனை கிடையாது. ஆக்சுவலாக பெட்டர்னு கூட சொல்லலாம். ஓகேவா? இந்த ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ், இன்ட்ராடே ட்ரேடர்ஸு, ஆப்ஷன் ட்ரேடர்ஸு, ரேஷியோ ஸ்ப்ரெட் பண்ணுறவங்க, இந்த காமா பிளாஸ்ட்டை வச்சு ட்ரேட் பண்ணுறவங்க, ஓகே, இவங்களுக்கு தான் இது ஒரு பெரிய டஃப்பான டைம். ஓகே சார். கண்டிப்பாக இப்போ வந்து நியூவாக ஒரு விஷயம் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கு. இப்போ இந்த டைமில் ரீட்டைல் ட்ரேடர்ஸாக இருக்கட்டும், இன்வெஸ்டர்ஸாக இருக்கட்டும், அவங்க என்னென்ன விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் சார்? இன்வெஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தியா க்ரோத் ஸ்டோரி இன்டாக்ட். நிஃப்டி 3 வருஷத்துலேயே 5 வருஷத்துக்குள்ளே 50% மேலே போயிடும். ஓகேவா? வேல்யூ ஸ்டாக்ஸு, டிவிடெண்ட் பேயிங் ஸ்டாக்ஸு, குட் ஃபண்டமெண்டல் ஸ்டாக்ஸு, PE கம்மியாக இருக்கிற ஸ்டாக்ஸு, EPS ஜாஸ்தி இருக்கிற ஸ்டாக்ஸு இன்வெஸ்ட் பண்ணாக்கா they may get மல்டி பேக்கர் ஐடியாஸ். ஓகே, இதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஓகே, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இன்வெஸ்டட் 10 to 12% ஆஃப் PF மணி இன்டூ ஸ்டாக் மார்க்கெட்ஸ். இப்போ ப்ரைவேட்டாக பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் மேனேஜ் பண்ணுறாங்களா, ஹிந்து மாதிரி கம்பெனி, மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா கம்பெனிலாம் வந்து தே மேனேஜ் தட் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆன் தர் ஓன். அவங்களாம் தே இன்வெஸ்ட் மோர் இன்டு தி ஸ்டாக் மார்க்கெட். ஓகே, ஸோ இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 8.25% வட்டி பே பண்ணுது இதுக்கு PF வட்டி. இப்போ இந்த ஃபண்டை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஃபண்ட் மேனேஜருக்குலாம் பைசா கொடுக்கணும் இல்லையா, அது ஒரு 2% போயிடும். 10%, 10.25% அவங்க கை விட்டு போயிடும் வருஷத்துக்கு. ஓகே, கடைசி 3 வருஷம் நிஃப்டி எங்கே இருக்கோ அங்கேயே இருக்குது. நில் ரிட்டர்ன் ஆர் நெகட்டிவ் ரிட்டர்ன். இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 10.25% × 3 30% தரணும் இல்லையா? எங்கேன்னு தருவாங்க? நில் ரிட்டர்ன், நெகட்டிவ் ரிட்டர்ன். ஓகே, ஏற்கனவே சாவரின் கோல்ட் பாண்ட்ஸ் வச்சு அது ஒரு 500% தொலைச்சிட்டாங்க. கவர்மெண்ட் ஷுட் நாட் enter into business. Government should do governance. எந்த கவர்மெண்ட் பிஸ்னஸ்க்குள்ள வருதோ அடிச்சு விட்ருவாங்க. இது வந்து ஒரு பால பாட்டம். ஸோ கவர்மெண்ட் சோவரின் கோல்டு பாண்ட் கொண்டு வந்து 1500 இருக்கும்போது போட்டாங்க. 5000 வந்துச்சு கோல்டு. டாலர் ஏறி போச்சு. 5 மடங்கு நஷ்டம். 2.5% வட்டி கொடுத்தாங்க. கேபிட்டல் கெயின் டேக்ஸ் கிடையாதுன்ட்டாங்க. இது அப்ரிஷியேஷன் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் கிடையாது. ஸோ ஆல்மோஸ்ட் தேவ் லாஸ்ட் 10x. இதுலேருந்து ஒரு பாடம் கற்றுட்ருக்கணும் இல்லையா? ஸோ இப்போ இவங்களுக்கு PF பைசா உள்ளே போட்டாங்க, 30% கொடுத்தாங்கன்னு கொடுக்க முடியாது. இப்போ இந்த வருஷம் நிஃப்டி ஒரு 10% கீழே விழுதுச்சிங்க. 4வது வருஷம் 42% வட்டி தரணும். நிஃப்டி இன்னொரு 20% கீழே விழுந்துருச்சு. எவ்வளோ ஆச்சு? 65%. எங்கேருந்து கொடுக்குறது? கொடுக்க முடியாது. நிஃப்டி தூக்கின்னு போயிடுவாங்க. 36,000 போயிடும். ஓகேவா? இந்தியா க்ரோத் ஸ்டோரி இஸ் இன்டாக்ட். இந்த ரீசனால் நிஃப்டி மேலே போகிறதுக்கு சான்ஸ் ஜாஸ்தி. அதனால் மக்கள் வேல்யூ ஸ்டாக்ஸ், டிவிடெண்ட் ஸ்டாக்ஸு, ஃபண்டமெண்டலி குட் ஸ்டாக்ஸு, PE நல்லா இருக்கா, EPS நல்லா இருக்கா, நிறைய எம்ப்ளாயிஸ் இருக்காங்களா, பேன் இண்டியா ப்ரெசன்ஸ் இருக்கா, டிவிடெண்ட்ஸ் ஆகிற கம்பெனியாக, போனஸ் ஏதாவது கொடுக்குற மாதிரி இருக்கா, இதை மாதிரி கம்பெனி பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணாக்கா யூ ஆர் அட் தி பர்ஃபெக்ட் ஸ்பாட் டு ஸ்டார்ட் இன்வெஸ்ட்மெண்ட் டுடே நவ். ஜெபுல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள், இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஓகே சார். கண்டிப்பாக இப்போ இவ்வளோ நேரமாக இந்த க்ளோசிங் ஆக்ஷன் செஷன் அப்படின்னா என்ன, மார்க்கெட்டில் இதனால் என்னென்ன பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிங்க அப்படின்னு உங்களோட ரியலான எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்க நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கலாம். நீங்கள் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அந்த பிரச்சனைகள்லேருந்து அவங்க எப்படி வெளியே வரலாம் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுற வீடியோவாக கூட இருக்கலாம். இதை பார்த்து எக்ஸ்சேஞ்ச் இதுக்கான டுட்டோரியல் வீடியோவை கூட வந்து பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுக்கான ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப்பாக நம்மளோட இந்த நிகழ்ச்சி இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நிகழ்ச்சியில் பங்கெடுத்து கொண்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம். நேர்களே, இன்னைக்கு நம்ம க்ளோசிங் ஆக்ஷன் செஷன் பற்றி தான் பார்த்துருந்தோம். கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ட்ரேடிங் சம்பந்தமான அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்மளோட ஜீபு சேனல் ஹிந்தி, தமிழ், தெலுங்குல இருக்குது. நீங்கள் எல்லா லாங்குவேஜஸ்லையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு ஹை பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. Investment in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.